இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-9 வரை. இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஜெனிசிஸ் சாப்டர் 1-9. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமை சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்து இருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானாலே சகோதரித்த ஜனங்களையும் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே எனப்பட்ட சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலி பீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். இது தேவனுடைய வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. எஸ்பெஷலி லாஸ்ட் வீக் வாஸ் ஃபாதர்ஸ் டே. ஆனால் நானும் சிலரும் ஆங்கில சர்ச் கேம்ப்ல பங்கு கொண்டதுனால ஒரு வாரம் தள்ளி இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேயாக நம்முடைய தமிழ் ஆராதனையில நம்ம ஆசரிக்கிறோம். ஸோ டு ஆல் த ஃபாதர்ஸ் அண்ட் மென் இன் அவர் சர்ச், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தேவனுடைய பார்வையில நீங்கள் வெளியேற பெற்றவர்கள். You are special in God's eyes. I believe God has a wonderful word for all of us. நம்ம அனைவருக்கும் கர்த்தர் வார்த்தை வைத்திருக்கிறார். குறிப்பாக அனைத்து தகப்பன்மார்களுக்கும் ஆண்களுக்கும் கர்த்தர் இந்த செய்தியை வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Just share some quote from children. சிறுவர்கள் சொன்ன சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். டிமிட்ரி என்ற ஒரு சிறுவன் சொல்றாரு, a father doesn't tell you that he loves you, he shows you. ஒரு தகப்பன் தன்னுடைய நேசத்தை உன்னிடத்துல அவர் சொல்ல மாட்டார், ஆனால் செய்கையிலே காண்பிப்பாராம். லிண்டா என்ற இன்னொரு சிறு பிள்ளை, லிண்டா, when my father didn't have my hand, he had my back. என்னுடைய தகப்பனார் என்னுடைய கரத்தை பிடிக்காமல் போனாலும் என்னையே அவர் பிடித்து கொண்டார். அதுதான் அர்த்தம். நித்யா என்ற இன்னொரு சிறு பிள்ளை, கான்ஃபிடென்ட் உமன் ஆர் ரேஸ்ட் பை லவ்விங் டேட்ஸ். துணிச்சலாக உற்சாகமாக வாழக்கூடிய பெண்கள் அன்பு கூறுகிற தகப்பனாராக நடத்தப்படுகிறார்கள். ஓகே, தேரி என்கிற இன்னொரு சிறு பிள்ளை சொல்றாங்க, every son quotes his father in words and in deeds.
ஒவ்வொரு மகன் தன்னுடைய தகப்பனாருடைய வார்த்தை மட்டுமல்ல அவனுடைய செய்கையும் அவர் எடுத்து சொல்லுவாராம். கடைசியாக சூசன் என்ற இன்னும் சிறிய ஒரு பிள்ளை, a father's smile has been known to light up a child's entire day. ஒரு தகப்பனாருடைய புன்னகை சிரிப்பு ஒரு குழந்தையினுடைய முழு நாளையும் அது பிரகாசிக்க செய்யுமா என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, இன்றைக்கு நான் இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பாகம் இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஆபிரகாமை குறித்து யோசித்தேன். thought about Abraham. ஏப்ரஹாம் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் என்பவர் வேதத்துல referred to as a father of many nations. அநேக ஜாதிகளுக்கு அவர் தகப்பன் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 17:5 நம்ம பார்க்கிறோம். ஜெனசிஸ் 17 verse 5, இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஆபிராம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் exalted father. எபிரிய மொழியில பார்க்கும்போது ஏபி அப்னு சொல்லும்போது ஃபாதர், அப்பான்னு வருதுல, ஃபாதர் அப்பா, அப்பான்னு வருதுல. ஏஎன்னு பார்த்தா நேஷன், ஆபா and nation, father of the nations. இன்னொரு வசனத்தில் பார்க்கும்போது வேதம் ஆபிரகாமை குறித்து எப்படி சொல்லுகிறது என்றால், he is a friend of God. Abraham is a friend of God. Isaiah 41 verse 8 நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் வசனம் 8 என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆபிரகாமுடைய தகப்பனாருடைய பேர் யாருக்கு தெரியும்? தேரா என்பவர். இதெல்லாம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசித்தால் பார்க்கலாம். தேரா என்ற ஆபிரகாமுடைய தகப்பனார் ஆபிரகாமையும் அவருடைய குடும்பத்தாரையும் மற்ற எல்லாரையும் கொண்டு போய் கானான் தேசத்துக்கு போய் சேர கர்த்தர் சித்தம் கொண்டார். ஊர் என்ற இடத்திலிருந்து கானானுக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆகவே தேரா தன்னுடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு பிரயாணமாக அவங்களாம் போறாங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முடிவு வசனங்களை பார்க்கும்போது அதில் நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? தேராவும் தங்களுடைய குடும்பத்தாரும் ஹாரான் என்ற இடத்துல அவர்கள் கூடி இருந்தார்களாம். They settled down in Haran instead of continuing on to Canaan. தேரா என்பவர் ஆபிரகாமுடைய தகப்பனார் 205 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்து ஹாரான் என்ற இடத்துல அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் அடிப்படை, இதுதான் கான்டெக்ஸ்ட். ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட் நீங்க திரும்பி வாசிக்கணும்னா Genesis 11, the second part of Genesis 11 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் அதுல இருக்கு. இந்த அடிப்படையில தான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வர்றோம். And maybe this is a very familiar text, especially verse 1ல இருந்து பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பார்த்து சில காரியங்களை சொல்லுகிறார். இத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் நம்மோடு பேசணும்னு ஆசைப்படுறேன்? இத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு பாத்தீங்களா? In Genesis chapter 12 verse 1, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, அண்டர்லைன் பண்ணீங்க, விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. காண்பிக்கும் கண்ணு, காண்பிக்கும் தேசத்துக்கு இடம் போ, சேர வேண்டும். காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Our God always wants the best out of us. நம்மிடத்துல ஆண்டவர் குறைவை எதிர்பார்க்காதபடி நம்மிடத்துல இருந்து மேலானதை தான் அவர் விருப்பப்படுகிறார். மேலானது தான் நமக்கு கொடுக்க ஆசைப்படுறார். பார்த்தீங்களா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதாவது தகப்பனாருடைய அன்பு. பார்த்தீங்களா? மேலான தகப்பனாருடைய அன்பு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be a blessing. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். Does God bless us?
Yes, he bless. Does he curse us? Big question, big topic. I leave it to you. வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வராமல் சபிக்கிற வார்த்தை வந்தால் வாயிலிருந்து புறப்படுகிறவனுக்கே கேடு வரும். கர்த்தரே அங்க சொல்றாரு பார்த்தீங்களா, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். Does God curse? இதுதான் வசனம் சொல்லுதுல, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். The instruction was very clear. தெளிவான வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? You leave. நீ புறப்பட்டு போக வேண்டும். You have to leave. Abraham, Haran is not your permanent place. Haran என்ற இடம் உனக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்ல. நீ விட்டு புறப்பட வேண்டும். Friends, leaving is difficult. விட்டு புறப்படுவது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி அந்த இடத்துல நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆகி, நீங்க செட்டில் டவுன் ஆகி, ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் உங்களுக்கு இருக்கு, ஒரு லெவல் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி. கண்ணை மூடுனா இப்படி நடந்தா இங்க இது இருக்கும், கண்ணை மூடுனா அப்படி கையை நீட்டினா அந்த இடத்துல இருக்கும். உங்க வீட்டுல இருந்து நீங்க where things are. டாய்லெட் போகும்போது உங்களுக்கு தெரியும், அந்த விளக்கு எங்க இருக்கு, விளக்கினுடைய சுவிட்ச் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஹேண்டில் எங்க இருக்குன்னு தெரியும். அதாவது இட்ஸ் ஆல் விதின் ரீச். நீங்க சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரிந்த இடம், உங்களுக்கு நல்ல ஆறுதலான ஒரு இடம், ஒரு பலனான இடத்தை விட்டு நீங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது சிரமமாக இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ விட்டு புறப்பட வேண்டும். Leave and go was the instruction. Leave and go. நீ விட்டு புறப்பட வேண்டும். See, when sometimes God tells you something to do, பார்க்கிறதுக்கு கேட்கிறதுக்கு சிரமமா இருந்தாலும் அவர் சொன்னதுனால செய்தோம் என்றால் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுவோமா? சிரமமா இருந்தாலும் அவர் சொன்னதுனால நம்ம செஞ்சோம்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். சோ கர்த்தர் சொல்லுகிறார், நீ விட்டு புறப்பட்டு போன்னு சொல்றார். அதோடு அவரு வாக்கு தத்தங்களையும் கொடுக்கிறார். Promises of God comes alongside when we step out in faith. ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், அதே சமயத்துல நம்ம நிக்க முடியாது. சொல்ற இடத்துக்கு போனோம், செய்ய சொல்றதெல்லாம் செய்யணும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கிறார். ஆபிரகாமை பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை மட்டும் பார்க்கவில்லை, ஒரு சந்ததியை பார்க்கிறார். இதை நான் அநேக முறை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். When God looks at us, He looks at a generation. கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது ஒரு சந்ததியை மட்டும் பார்க்கவில்லை, அந்த சந்ததிக்கு அடுத்த சந்ததி எப்படியா இருக்கும் கூட கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் ஒரு மயோபிக் பார்வை இல்லை, குறுகிய பார்வையில ஒரு தூர பார்வை கொண்டவராக இருக்கிறார். அதனால்தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். God is interested not just in your life, but in the lives that you impact. உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் ஆண்டவர் அக்கறை இல்ல, ஆனா உங்கள் மூலமாக உங்க ரேடியஸ்க்கு சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை நல்ல தாக்கத்துக்குள்ள வர வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அதனால சுயநலமாக நம்ம வாழவே முடியாது. I cannot just live for my own sake. எனக்காக மட்டும், என்னுடைய இன்பத்துக்காக மட்டும் நான் வாழவே முடியாது. கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது ஒரு சந்ததியை பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா நம் மூலமாக ஒரு சந்ததி பிறக்கிறது இருக்கிறார்கள். And especially fathers, இன்னைக்கு fathers day இந்த சபையில நம்ம ஆசீர்வதிக்கிறதுனால I want to encourage every fathers. You are a builder in God's kingdom. தேவ ராஜ்யத்துல நீங்க கட்டுகிறவர்களாக இருக்கிறீர்கள். God looks at you as a builder. All fathers and men, you are all builders. உங்களுக்குள்ளே ஆண்டவர் விதைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், கட்டக்கூடிய ஒரு திறமை, எழுப்பக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். படைத்தவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒன்னும் நான் போக நான் பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு அந்த ஆடித்தரமான ஒரு உறுதி நிச்சயமாக வரும். And so say to the father and the men next to you, if you are able to see the father and men next to you, say to them, you are a builder னு சொல்லுங்களேன். I know some of us maybe sparsely all across, men are in a not in the majority, but minority also is good. Minority இருந்தாலும் பரவாயில்லை. Say to the men and father beside you, or smile at them, say you are a builder னு சொல்லுங்களேன்.
Encourage us. You are a builder, and that is true. You are a builder, yes. And men and father say to you, I am a builder. நான் கட்டுகிறவன். Amen. நான் கட்டுகிறவன். நம்புங்க. ஒருவேளை maybe you may be thinking, no, may not be so நினைச்சாலும் நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஆதாரம் நான் கொடுக்கிறேன். தேவன் நம்மளை ஆணும் பெண்ணுமாகவே படைத்தார், சந்தேகமும் இல்லை. men and women அவருடைய சாயலிலே படைத்தார். ஆணாகவே படைக்கிறாரு, பெண்ணாகவே படைக்கிறார். The woman is formed out of the rib of the man, so woman, right? இருவருக்கும் வித்தியாசமான பங்கு இருக்கிறது, வித்தியாசமான பொறுப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் ஆண்களுக்கென்று சில முக்கியமான பொறுப்புகளை ஆண்டவர் ஒப்படைக்கிறார், ரைட்? சில விஷயங்கள் பெண்களுக்கு ஆணித்தரமாக இருக்கிறது, சில விஷயங்களை ஆண்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது நம்ம மறுக்கவே முடியாது. நோவா என்றவரை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ ஒரு பேழையை கட்டுன்னு சொல்றாரு. நோவா அவனுடைய மனைவியிட்ட சொன்னாரா, பிள்ளைகிட்ட சொன்னாரா? இல்ல. அவங்களாம் முக்கியம் இல்லையா? இல்ல, முக்கியம்தான். ஆனா ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்றாரு, நீ இந்த பேழையை கட்ட வேண்டும். எப்படி கட்ட வேண்டும்? எதை கொண்டு கட்ட வேண்டும்? என்ன நீளம், என்ன அகலம், எந்த நேரத்துக்குள்ள கட்ட வேண்டும்? இதெல்லாம் நடக்கும்போது கர்த்தர் நோவாவோடு பேசி, நோவா எழும்ப வேண்டும். அதனால்தான் நோவா பேழையை கட்ட வேண்டியதா இருந்தது. மற்றபடியாக ஆண்டவர் மோசேயின் இடத்துல தோன்றி மோசேயின் இடத்துல சொல்றாரு, I will want you to build a tabernacle for me. ஒரு கூடாரத்தை நீ கட்ட வேண்டும் என்று கூடாரத்தினுடைய விவரங்களை ஆணித்தரமாக கர்த்தர் மோசேயின் இடத்துல வெளிப்படுத்தி தெளிவுபடுத்தி அந்த பொறுப்பை மோசேயிடம் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிறகு நெகேமியா என்றவரை நம்ம பார்க்கிறோம். நெகேமியா என்ன செய்தார்? பாழாய் கிடந்த எருசலேம் மதில்கள், the broken walls of Jerusalem, பாழாய் கிடந்த உடைந்து போன வாசல்களை மறுபடியும் கட்டுவதற்காக ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? நெகேமியாவை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். நெகேமியா, நான் உன்னை தான் தெரிந்து கொள்கிறேன், நீ தான் கட்ட வேண்டும் என்று சொல்லி. பிறகு மற்ற உதாரணங்கள் இருக்கிறது. சாலமோனை பார்க்கிறோம். ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சாலமோன் இடத்துல அந்த பொறுப்பை கொடுக்கிறதே நம்ம பார்க்கிறோம். So God is very specific. I mean, He asks us to do very specific things. Fathers, you have enough strength and anointing and blessing from the Lord to build your family. கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற குடும்பமா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், கரியவா இருந்தாலும், வாழ்க்கையா இருந்தாலும், கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால உங்களால கட்ட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Yes, you can, because God is with you and He will empower you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால நீங்களும் நானும் கட்ட முடிகிறது. அவருடைய பலத்தினால கட்ட முடியுது. அதனாலதான் இந்த குடும்பத்துல தலையா இருக்கும்போது the head of the household is the man னு சொல்லுவாங்க. Of course you have the neck with the woman, the wife. ரெண்டும் இணைந்து செயல்பட வேண்டும், ரைட்? ஆனா தலை ஆண்டவர் கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையா இருக்கிறாரோ, ஒரு ஆணுடைய பொறுப்பு, ஒரு ஆணுடைய பொறுப்பை ஒரு ஆணு தான் செய்ய முடியும். அப்படி சொல்றதுனால பெண்களை நான் ஒரு புறமாக தள்ளி விடவில்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க பாஸ்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா என்னோட உட்காந்து பேசுங்க, சரியா? பின்னாடி பேசாதீங்க, நேரா பேசணும். அதுதான் எனக்கு ஆசை. You know me. I'm not here to belittle a woman. The majority of us here in this church are women. No way I would do that. ஆனா ஆண்களுக்கு கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். Even Jesus, our Savior, was a builder. நம்முடைய இரட்சகரே கட்டுகிறவராக இருந்தார். கட்டுகிற ஒரு குடும்பத்துல இருந்து அவர் பிறந்தவர். தச்சனுடைய வீட்டில தான் அவர் பிறந்தார். Carpenter's son. He saw Joseph the father working hard, laying the wood, cutting the wood, trimming, nailing. பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார், யோசேப்பினுடைய வேலையை பார்க்கிறார், கவனமாய் பார்க்கிறார், அவரும் கட்டுறாரு. கர்த்தர் குடும்பத்தை கட்டுறாரு, ராஜ்யத்தையும் கட்டுறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகவே கர்த்தர் வந்தார். பரிசுத்த ஆவிக்குரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் வந்தார். So Abraham received a revelation instruction from the Lord and the promises. Now we all want revelation. நமக்கு எல்லாம் கர்த்தர் பேசணும், கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கணும் நம்ம சொல்றோம். ஆனா வெளிப்பாட்டு வந்த பிறகு என்ன செய்யறோம், அதுதான் முக்கியம்.
கர்த்தர் பேசின பிறகு ஆபிரகாம் என்னத்தை செய்யறாரு? ஆதியாகமம் 12:4 நம்ம பார்க்கிறோம். What did he do? Genesis 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென் சொல்லுமா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். மறு பேச்சே இல்லை, சண்டை சச்சரவு கேள்வி ஒன்றும் இல்லை, புறப்பட்டு போனான். As the Lord has spoken, Abraham left. லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். எத்தனை வயசு இருந்துச்சு ஆபிரகாமுக்கு? 75. எத்தனை வயசு? 75. Beautiful verse. So Abraham left. சொன்னபடியே புறப்பட்டு போனான். அவனுடைய சொந்த பலத்துல போகவில்லை, சொந்த திசையில போகவில்லை. இல்லை, கர்த்தர் சொன்ன வண்ணமாக போனான். ஆமென். கர்த்தர் சொன்ன வண்ணமாக போனோம்னா ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்றபடி பேசணும்னா ஆசீர்வாதம். கர்த்தர் காட்டுறபடி நம்ம சிந்தித்தோம்னா ஆசீர்வாதம். பிரச்சனை என்னன்னா திசை மாறி போறோம். கர்த்தர் சொன்னபடி நடக்கிற ஒரு மனுஷன் ஆபிரகாம். Hallelujah. Fathers, I want to encourage you and all the men who are here. I'm also a man standing here as a father. Have you done what the Heavenly Father has told you to do? பரலோக தந்தை, பரலோக பிதா நம்மிடத்துல சொன்னவைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து நம்மளால செய்ய முடிந்ததா? அப்படி செய்தோம் என்றால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல சாட்சி. தொடர்ந்து செய்வோம். ஆமென். ஆம், ஆகட்டும். ஆமென். கர்த்தர் சொன்னபடி செய்தோம்னா காரியத்தை எல்லாம் வாய்க்க செய்வார். கோணலான பாதைகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். கரடு முரடான பாதையெல்லாம் கர்த்தர் சமபூமியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. May we not just be hearers of God's word, but be doers of God's word. திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவர்களாக இல்லாதபடி கேட்டு, நல்லா கேட்டு ஜீரணமாய் அதை செய்கிறவர்களாக, துணிச்சலான ஆண்களாக நம்ம இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? துணிச்சலான ஆண்களாக இருக்கணும். Ready to build God's kingdom, ready to do what God tells us to do. காலம் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வண்ணமாகவே ஆபிரகாம் 75 வயசாய் இருந்தாலும், remember his father is no longer with him. தனி மனுஷனாக, ஒரு தனி சந்ததியாக, அவருடைய பெற்றோர் அவரோடு இல்லை. ஆனா இப்போது அவன் is taking the baton. How many fathers are here with children? Now the baton is on you. நீ உங்க மேல சிலர் மேல நீங்க சார்ந்திருக்கிற காலங்கள் இருக்கும். அந்த காலம் முடிந்த பிறகு நீங்க சொந்தமா நிக்கிற காலம் வரும். Am I right? அப்பா அம்மா இருக்கிற ஒரு காலம் இருக்கும், தாத்தா பாட்டி இருக்கிற ஒரு காலம் இருக்கும், மாமா அத்தை இருக்கிற ஒரு காலம் இருக்கும். ஒரு காலம் வரும், நம்முடைய தூண்லாம் ஒண்ணா போயிடுவாங்க. அந்த காலத்தை தான் கர்த்தரையே பற்றி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? எந்த காலத்திலே கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் கர்த்தரை தான் பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் தான் உறுதியான ஒரு தூண். அவர்தான் உறுதியான ஒரு தூண். ஹல்லேலூயா. அசைக்க முடியாத ஒரு தூண். அவர் பிடித்துக்கோ, கட்டி பிடிச்சிருங்க அந்த தூணை, விட்டுறாதீங்க. எந்த சுனாமி வந்தாலும், எந்த புயல் வந்தாலும், எந்த மனுஷனுடைய கேடு வந்தாலும் அசைக்கப்பட மாட்டீங்க. சியோன் போல அசைக்கப்படாமல். ஹல்லேலூயா. Those who trust in the Lord are like Mount Zion. They will not be shaken. Brothers, especially brothers and fathers, I ask you to hold on to your God. Hold on tightly for your family's sake, for your own sake. Hold him closely. இயேசு என்ன செய்கிறார் பாருங்க. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, John 4:34, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போதனமாய் இருக்கிறது. I have come to do the will of God and to complete it. Jesus is talking about his father. அப்பா, அவருடைய பரம பிதாவானவரிடத்துல அவரை குறித்து சொல்றார். பரமபிதா எனக்கு சொன்னபடி நான் செய்து முடித்து நிறைவேற்றுவேன். I have come to do the will of the Father and complete it.
முழுமையாக. ஹalleluya. யோவான் 6:38 பார்க்கும்போது, ஜான் 6:38, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். I have not come to do my will but to do will of the Father who has sent me. அதனால தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்பா அவருடைய சித்தத்தை செய்ய பரலோகத்திலிருந்து அவர் ஜர்னி எடுத்துட்டு வந்திருக்கிறார். ராயல்டி down to humanity. ராயல்டி எல்லாம் வஸ்திரத்தெல்லாம் கலற்றி, ராஜரீக வஸ்திரத்தெல்லாம் கலற்றி தாழ்மை ரூபத்தை எடுத்து கீழ்படுகிறார். மரண பரியந்தம் கீழ்படித்தார். He obeyed unto death. Unto death. Are you ready to obey unto death for God? யார் என் சார்பில் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் என்னோடு பேசுறாங்களோ இல்லையோ, நான் மரண பரியந்தம் கர்த்தருக்காக நான் கீழ்படிய. எத்தனை பேர் இந்த இடத்துல இருப்பீங்க? Brothers, fathers, do not compromise your walk with God. Hold tightly to what God has given unto you. And so Abraham set out and arrived. Hallelujah. Beautiful words. Those are following the English Bible. நீங்க பாத்தீங்கன்னா Genesis 12 நம்ம இருக்கிறோம். ஒண்ணா பார்க்கிறேன். And so Abraham set out and he arrived. அவன் புறப்பட்டு போகிறது மட்டும் இல்ல, கானானுக்கு கால் எடுத்து வைக்கிறாரு. Hallelujah. அப்படின்னா என்ன? முற்றிலுமான ஒரு கீழ்ப்படிதல். Don't let anyone stumble your journey of faith. உங்களுடைய விசுவாச பயணத்துல யாரும் உங்களை தடுக்கி விடுறதுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. உங்க antenna upper, you have to be discerning under God. Don't let anyone trip you in your journey for God. சில நேரத்துல நம்ம நினைப்போம், we will set out, நான் புறப்பட்டு போறேன். சில நேரத்துல கிவ் அப் பண்ற ஒரு எண்ணம் வரும். பாத்தீங்களா? எதுக்கு நான் நீதியா வாழணும்? எதுக்கு நான் சபைக்கு போனோம்? எதுக்கு நான் ஊழியம் செய்யணும்? எதுக்கு நான் பரிசுத்தமா இருக்கணும்? ஒரு கிவிங் அப் மென்டாலிட்டி வரும். பாத்தீங்களா? என்னதான் நடக்குது? நான் நல்லா இருந்தாலும் தான் நடக்குது, நான் பரிசுத்தமா இருந்தா தான் நடக்குது, பைபிள் ரீட் பண்ணா என்ன நடக்குது? nothing seems to be changed. ஒருவேளை ஒரு எண்ணம் வரும், ஒரு குரல் உங்களிடத்துல வந்து பேசும். You want to press the pause button and you want to stop and you want to cancel the journey. I am here to tell you that God is with you. You don't cancel the journey. You resume your journey. Don't ever give up your journey for God. Arrive where God told you to arrive. கர்த்தர் உங்க இடத்துல எங்க நீ போய் சேர வேண்டியமோ அந்த இடத்துல சேர்ற அளவுக்கு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் சொன்ன வார்த்தை வரும்போது நான் சொன்னேன். ஆதியாகமம் 12:5 பார்க்கிறோம். Genesis 12:5. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பத்தில் இருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு, எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் பார்த்தீங்களா? தனியா வரல, அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய், அதோடு முடியல, அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். புறப்பட்டு போறது மட்டும் இல்ல, கிளம்புறது ரொம்ப ஈஸி. சட்டைய போடு, பேக்க பேக் பண்ணு, கிளம்பு. ஒரு உற்சாகம். இடையில கொஞ்சம் கஷ்டம் வரும் பாத்தீங்களா? இடையில கொஞ்சம் துன்பம் வரும் பாத்தீங்களா? இடையில கொஞ்சம் எதிர்ப்பு வரும் தெரியுமா? அப்பதான் கிவ் அப் மென்டாலிட்டி வரும். உங்களுடைய விசுவாசத்தை துவங்குகிறதும் முடிக்கிறதுமான இயேசுவை பார்த்து ஓட்ட பந்தயத்தை ஓடி முடிங்க. எந்த மனுஷனை பார்க்காம. மனுஷன் தேவைதான் நமக்கு, ஆனா கேடான மனுஷன் பக்கத்துல நிக்காதீங்க. அவரே பார்த்து ஓடணும். அவரை காண்பிக்கிறவர்களோடு பயணம் செய்ய வேண்டும். அவரை விட்டு திசை மாறி போறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பக்கத்துல வந்து பேசுவாங்க. இடம் கொடுக்கவே கூடாது. துஷ்டரை கண்டு ஓடு, இடம் கொடுக்காதீங்க. பிரதர்ஸ், மென், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் a builder. ஒரு ஆணா நிக்கணும். கட்டுறதுக்கு கர்த்தர் அழைக்கிறார். தேரா செய்து முடிக்க முடியாததை ஆபிரகாம் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. தேரா செய்து முடிக்க முடியாது. தேரா ஹரான்லே அவர் முடித்திட்டார். ஆனா ஆபிரகாம் செய்து முடிக்கிறார். Every generation must do better than the previous. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க?
doesn't mean that the previous generation ரொம்ப நல்லா செய்யலன்னு இல்லை. இல்லை இல்லை, நமக்கு முன்பதாய் போனவங்களுடைய ஆசை என்ன தெரியுமா இருக்கும்? என்னை விட அவங்க இன்னும் நல்லா செய்யணும்னு தான் நினைப்பாங்க. நமக்கு முன்பதாக சென்ற நம்முடைய பெற்றோர்களாய் இருந்தாலும், நம்முடைய தாத்தா பாட்டியா இருந்தாலும், நம்முடைய மற்ற சந்ததியாரா இருந்தாலும், அவர்களுடைய நன்மை தீமையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு இன்னும் மேன்மையாக கர்த்தருக்காக ஓட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? We cannot let go of the baton that has been passed on to us, brothers. ஆபிரகாம் தன்னுடைய கர்த்தர் மேல தன்னுடைய முழு நம்பிக்கையை வைத்ததுனால அவருடைய பயணத்துல அவர் புறப்பட்டு போகிறது மட்டுமல்ல, கானான் தேசத்தில் சேர்ந்தார். We are supposed to arrive. And today is the day, brothers. Today is the decision making time for now and tomorrow. நாளைக்கு பார்த்துக்கோ சொல்லாதீங்க. உங்க பிள்ளைங்க வளர்ற அந்த ஸ்பீடை நம்பவே மாட்டீங்க. முன்னுக்கு போனவங்க நல்லா தலையாட்டுறாங்க. I don't know how it is. நிறைய முதியோரோடு நான் பேசியிருக்கேன். அவங்க பயணத்தை பார்க்கும்போது தெரியுது. நம்ம பிள்ளைகள் வளர்ற அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருப்பாங்க, பட்டுன்னு இப்படி போயிடுவாங்க. நாளைக்கு பார்த்துக்கோன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு தான் கர்த்தர் உங்களோட பேசுறாரு, எல்லாரோட பேசுறாரு. நாளைக்கு பார்த்துக்கோன்னு சொல்லாதீங்க. இல்ல, உலகம் பொல்லாதது. நாளைக்கு பார்க்க வேண்டிய விஷயமே இல்லை. இன்றைய ரட்சணை நாள், இந்திய ரட்சணை நாள். You are a builder. Banking on you is your wife, your children, your family, your household, your church. You are a builder, man. Brothers, you are a builder. நீங்க கட்டக்கூடியவர்கள். Hallelujah. கொஞ்சம் குரல் வைத்து பேசுறேன். ஆனா நான் கத்துல, நான் வந்து I'm excited for you guys. Right? I stand preaching the word, not screaming. Screaming மேச்சா இருக்கு. மனுஷருங்க, அந்த உற்சாகத்துல நான் சொல்றேன், அந்த வார்த்தையை நான் கொடுக்குறேன். And you know what? Traveling solo is easy. Solo travelers நிறைய இருக்கிறாங்க. If you go to YouTube, all the vlogs and the blogs and everyone wants to take the selfie and the Wi-Fi and the beautiful Instagram pictures. Solo traveling is easy. ஆனா ஆபிரகாம் ஒரு கண்டின்ஜென்ட்டே கூட்டிட்டு போறாரு. நோ ஜோக். கற்பம் தரிக்காத சாராய் ஒரு பக்கம் துக்கத்துல, கண்ணீர்ல. லோத் மற்ற எல்லாரும் அவர் கூட்டிட்டு போவாங்க. அவர் தோள்பட்டையில இருக்கக்கூடிய சுமை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. Brothers, the weight that we carry, sometimes our closest may not understand, but only God, your maker, will understand it. உங்களை படைத்த தேவன் தான் அவரை அறிந்திருக்கிறார். சமீபத்தில் ஜனவரி மாதத்தில் I was traveling, as you all know. ட்ராவல் பண்ணும்போது சென்னை போக வேண்டியது. போகும்போது அதை ஃப்ளைட் எடுத்துட்டு I purposely took a seat way behind. Lord, இதுதான் என்னுடைய நேரம், just to be isolated for a while. முன்னாடி போய் சீட் எடுத்துட்டேன். என் பக்கத்தில் வந்து உட்காராரு ஒரு 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 அதாவது யங் மேன் இல்லை, ஒரு மிடில் ஏஜ் இந்தியன் மேன். ஸோ நான் நினைச்சேன் I want to be quiet and silent. பார்த்தா அவர் வந்து உட்கார்ந்தாரு. அவர் கையில் எத்தனை பாஸ்போர்ட் நினைக்கிறேன்? 10 பாஸ்போர்ட் அவர் கையில், எல்லாம் சிங்கப்பூர் பாஸ்போர்ட், ரெட் கலர். அவர் பக்கத்தில் உட்கார்றாரு. I have no choice but to strike a conversation. பாவம், 10 பாஸ்போர்ட் இருக்கிறாரு, நான் ஒரு பாஸ்போர்ட்டு. ஸோ இந்தியாவுக்கு போகும்போது you have to fill up all the details, arrival details you have to fill up. அதெல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு நான் முடிச்சுட்டேன். அவர் 10 பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஒன்னா ஃபில் அப் பண்றாரு. ரொம்ப பாவமா இருந்துச்சு பாக்குறது. பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு. வண்டர்ஃபுல் பிரதர், ஹிஸ் நேம் இஸ் விஜய். we become good friends. மிஸ்டர் விஜய் அவர் வந்து அது அது ஒன்னா எடுத்து பார்த்து ஒன்னா எழுதுறாரு. the whole flight நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். his wife came along the flightல, அவங்களுடைய மகன் மற்ற குடும்பத்தாரெல்லாம் வந்தாங்க. அப்ப பாருங்க, அந்த ஒருத்தர் மற்றவங்களுடைய பாஸ்போர்ட் அவர் கையில் வச்சுட்டு அவர் மேலதான் அந்த பொறுப்பு இருக்கு. மற்றவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை. ஏன்னா அவங்க வராங்க, மற்ற விஷயத்தெல்லாம் இவரு தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நாட் என்னது பொறுப்பு இல்லாம இல்லை, ஆனா இவர் அந்த பொறுப்பு எடுக்கிறார். அந்த பொறுப்பு அவர் கையில் இருக்கு. அது சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கு, சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த நேரத்துக்குள்ள போய் சேர வேண்டும், தாமதிக்க முடியாது. அப்ப இவர் அந்த பொறுப்பு எடுக்கிறார். பார்த்தீங்களா? Fathers are like that. We carry a different kind of load than the mothers, right? As I say, mothers,
equally have different loads. ஆனா ஒரு தகப்பன் ஒரு ஆண் சுமக்கிற சுமை கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கும். And we must agree that we do carry different weight. Maybe similar things are இருக்கலாம், but அந்த weight may be different. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், அந்த பாரம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், அந்த பாரமா இருக்குன்னு அவங்களால சொல்ல முடியாது, சொல்றதுக்கும் கஷ்டம். ஒண்ணு ஆன்மீகம், ஒண்ணு தயக்கம், பல விஷயங்கள் இருக்கு. ஆனா nonetheless men, the weight is on us. உங்கள் மேல எங்கள் மேல அந்த அந்த பாரம் இருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தாருடைய சுமையை தம் மேல அவர் எடுத்துக்கொண்டார். அந்த பயணம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. Isn't that so, all the brothers here? The journey has to go on. You have to earn a living, bring food on the table, work hard. Sometimes people may not even understand, but you still have to keep going. சரீர பலவீனம் இருந்தாலும் சொல்றதுக்கு அது சிரமமா இருக்கும். ஆனா அதெல்லாம் உள்ளுக்கு வச்சுக்கிட்டே still go on, still go on. ஆபிரகாம் அதை தான் செய்தார். அவர்கள் எல்லாரும் கானானிலே அவர்கள் சேர்ந்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கானானிலே அவர்கள் எல்லாரும் சேர்ந்தார்கள். கர்த்தர் சேர வைப்பாரு. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னால, ஒரு மனுஷனுடைய துணிச்சல்னால, ஒரு மனுஷனுடைய அர்ப்பணிப்புனால ஒரு குடும்பமே நல்ல இடத்துல போய் வைக்கப்படுகிறது. அப்பனா your response to your God is crucial. We cannot have the tidapa attitude at all. இல்ல, ஏன்னா கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 12:6 நம்ம பார்க்கிறோம். Genesis 12:6. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து அண்டர்லைன் பண்ணிங்க. விஷயம் ஒன்றும் முடியல. Abraham traveled through the land. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். Not only he set out to Canaan, Abraham traveled through the land. Hallelujah. சில நேரத்தில் நம்ம நினைப்போம் ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு, வாழ்க்கையில ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு நினைப்போம். Little did we know the season has not ended. சில பேர் சீசன் நினைச்சிட்டு இன்னும் படம் நினைச்சிட்டு இருக்கேன், இந்த சீசன் பத்தி பேசுறாரு. இல்ல, கானான் தேசத்துல இருந்தும் அவன் பயணம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. The terrain sloppy, bumpy, stony, muddy, dangerous, dark, slippery, lonely, hazardous. கானான் தேசத்துல கால எடுத்து வச்சாச்சு, ஆனா பயணம் ஒண்ணு முடியலையே. கர்த்தருக்காக நான் பிரயாசப்படுகிறேன், பயணம் முடியலையே. கடைசி மூச்சு வரைக்கும் ஓடணுமே. ஆபிரகாமுடைய பயணம் ஒண்ணும் முடியல. அந்த பயணத்துல என்ன, இட்ஸ் நாட் ஜஸ்ட் a smooth journey. இஸ்ரேல் தேசத்துக்கு நான் போனதில்லை, but I know there are different kinds of terrain. I mean, you don't need to go to Israel to know that there are different kinds of terrain. பலவிதமான வாழ்க்கையினுடைய கட்டங்களுடைய பயணத்தினுடைய உயர்வு தாழ்வில்லை. ஆனால் ஆபிரகாமோடு பேசி ஆபிரகாமை அனுப்பினவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசி உங்களோடு இருந்து உங்களோடு உண்மையோடு இருக்கிறனால தான் இதுவரைக்கும் நம்மளை கர்த்தர் நடத்தியிருக்கிறார். The God who called you, who created you as a male, as a man, as a father, he is faithful and he will lead you through. சில நேரம் ஒரு தகப்பனாருடைய பயணம் long and winding சொல்லுவாங்களே. Long and winding. Don't give up, brothers. You are more stronger than you think you are. Not because of your own strength. உங்களுடைய சொந்த பலன் அல்ல, ஆனா கர்த்தருடைய பலன். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். Bring your weakness to God. He'll turn it around, give you his power. Don't journey on with your own strength. No. You think, well, I got everything, got it. நான் எல்லாமே got it right. நான் நினைச்சு பேசிட்டு இருக்கேன். No, I have to journey with God. I have to journey. I find strength in God. Your pastor seeks God for his family, for the church, for the responsibilities. உங்களுக்கும் கர்த்தர் ஒரு கடமையை வைச்சிருக்கிறார்.
ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார்ல. அந்த பரலோக பிதாவோடு நம்ம ஐக்கியம் கொண்டோம் என்றால் ஹல்லேலூயா, கர்த்தர் பிரயாணத்துல கூடவே இருப்பார். ஹல்லேலூயா, கூடவே இருப்பார். ஆமென் சொல்லுவோமா? தைரியம் வருதா? I will encourage guys, brothers, the Lord appears to Abraham yet again. Not only once, கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் ஒரு முறை மட்டும் அவர் தோன்றவில்லை, ஒரு முறை மட்டும் அவர் பேசவில்லை. I don't want a father who only talks to me once. I want a father who talks to me regularly. Smile at me, acknowledge me, strengthen me, hold me, carry me. Our Father in heaven is like that. பரமபிதா அப்படிப்பட்டவராக அவர் காணப்படுகிறார். ஆண்டவர் பாருங்க, ஆதியாகமம் 12:7 பார்க்கிறோம். Genesis 12:7 பியூட்டிஃபுல் verse. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுங்களேன். Hallelujah. The Lord appeared to Abraham. The Lord appeared. I want to give this exhortation to all the brothers in this church. The Lord can appear to you. He can appear. He can appear. அவர் எப்படி ஆபிரகாமுக்கு தரிசனமானாரோ அதே போல இல்லாமல் இருக்கலாம். But he can appear to you in different ways. தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அண்டர்லைன் பண்ணீங்க. The Lord appeared to Abraham and said, to your offspring I will give this land. And what happened? So he built, underline, he built an altar there to the Lord who had appeared to him. He built an altar. கர்த்தர் தரிசனமாகிறாரு, பேசுறாரு, ஆபிரகாமும் கோஆபரேட் பண்றாரு. The Lord appears, talks, Abraham comes alongside. Don't reject God when he comes to you. When he is speaking to you, trying to be gentle, trying to be available and present, don't go away from him. அவர் நம்ம இடத்துல வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அவர் இடத்துல சேரணும். யாக்கோபு 4:8 draw near to God and he will draw near to you. கர்த்தர் சேரும்போது நம்ம சேராதபடி துணிச்சலாக வெளியே போக கூடாது, துணிச்சலாய் பாவம் செய்யக்கூடாது, துணிச்சலா திமிரா இருக்க கூடாது. இறங்கிடணும், தாழ்மையா இருக்கணும். கர்த்தர் வர வர ஆபிரகாம் சேர்றாரு, வர வர சேரணும், தூரமா போக கூடாது. நாம் எல்லாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை செய்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். Don't compromise in your stand for God. ஒரு 10 பேர்ல ஒரு ஆளாச்சும் இருப்பாங்க கண்டிப்பா உங்களை திசை மாறி போக்குறதுக்கு, தடுக்கி விடுறதுக்கு ஒரு ஆளாச்சும் இருப்பாங்க. அந்த ஒரு ஆள் பார்க்கிறதுக்கு ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா கவனமா இருங்க. ஆபிரகாம் துணிச்சலாக கர்த்தர், ஒண்ணு கர்த்தருக்காக இல்லாட்டி உலகத்துக்காக. One, I will be on God's side or on the world. God kept his promise. He surely will. மனுஷன் போல தேவன் பொய் சொல்றவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க. God cannot lie. அவரால் பொய் சொல்ல முடியாது. அதனால பொய் சொல்றவங்க பிதா, பொய்யின் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுங்க. அதனால பொய்யின் நாவு நம்முடைய வாழ்க்கையில அறவே இருக்கக்கூடாது. சத்தியம் மட்டும் தான் பேசணும். ஆண்டவர் துணிச்சலாக ஆபிரகாமை உயர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆபிரகாம் என்ன செய்கிறார்? Note carefully what Abraham did after this. அவருடைய பிரயாணத்துல அவர் அந்த பலிபீடத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பிரயாணத்துல he built an altar there to the Lord. Doesn't take another time, another day. அந்த இடத்துல, அந்த நேரத்துல, சில நேரத்துல when we have arrived we forget God.
What I mean is, வேலை கிடைச்சிருச்சு, திருமணம் ஆகக்கூடிய ஆளும் கிடைச்சிருச்சு, ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, ஊழியம் கிடைச்சிருச்சு. When we arrive, sometimes we forget God. But I tell you, when Abraham arrived, he built an altar. அவர் சேர்ந்த உடனே பலிபீடத்தை கட்டுறாரு. ஐயோ, ஆண்டவர் பேசிட்டார், பலிபீடத்தை கட்டுறாரு. ஆண்டவர் தோன்றி விட்டார், பலிபீடத்தை கட்டுறாரு. Every time he made sure he had a connection with God. நம்ம connection with God துண்டிக்கப்படக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? துண்டிக்கப்பட விட்டுறாதீங்க பிரதர்ஸ், துண்டிக்கப்பட விட்டுறாதீங்க. கர்த்தரோடு உங்களோடு இருந்து இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? அந்த அழகான பலிபீடம், the beautiful altar. The beautiful altar. Throughout the journey, Abraham stopped and built an altar to the Lord and called on his name. அவருடைய பயணத்தினுடைய ஒவ்வொரு பாகங்களில, every pit stop, he stopped, built the altar, built the altar, built the altar. ஓ ஆண்டவரே, நான் மறந்துடக்கூடாது, பலிபீடத்தை கட்டுறாரு. மறந்துடக்கூடாது, மற்ற எல்லா விஷயம் இருக்கு, ஆனா மறந்துடக்கூடாது. Let me say this, and brothers and fathers, today is Father's Day. Today, last week, anyway, is a day that was designated, so doesn't matter. Dear father and men, I tell you something. சபையில யார் priest? இந்த சபையில யார் priest? தெரியும் தானே உங்களுக்கு? இந்த சபையில ஈஸ்வரன் கிறிஸ்டியன் சர்ச் ஆங்கிலிகன் தமிழ் காங்கிரிகேஷன் priest நான் தான். இப்போதைக்கு நான் தான் இருக்கேன். ஆனா உங்க வீட்டுல யாரு தம்மா priest? வீட்டின் தலைவன். Brothers and fathers, you are a priest in your home. Now, when I preach this, there's always the challenge that, sometimes ஒரு குடும்பத்துல ஒரு ஃபாதர்ஸ் மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது அந்த தாய் அல்லது தகப்பனார் இருக்க மாட்டாங்க. I understand that, and it's not easy. But I just want to say that every man, you are the priest in your home. நீங்க தான் ஆசாரியர். வீட்டுல நீங்க தான் ஆசாரியர். கர்த்தர் உங்களை தான் அங்க வைத்து இருக்கிறார். Do not relegate your duty to build your family around your God. Take ownership, spiritual responsibility. தகப்பன் கையில இருக்கு. மனைவி அங்க இருக்கலாம், மற்றவங்களாம் அங்க இருக்கலாம், பிள்ளை இருக்காங்க. ஆனா நீங்க கட்டக்கூடியவர்களாக இருக்க கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாம் 75 வயது, more than that, அவருடைய பலன் எல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. அவருடைய சோர்வுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அந்த அழகான பலிபீடத்தை அவர் கட்டினார். வயது ஒரு தடை அல்ல. வாழ்க்கையின் பயணத்தினுடைய அனுபவங்கள் ஒரு தடை அல்ல. நான் தான் அந்த தடை. நான் தான் அந்த மேற்கொள்ளக்கூடிய ஒரு தடையா இருக்கிறேன். இனி சாக்கு போக்கு இல்லை. கர்த்தர் தோன்றி விட்டார். கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார், இதுவரைக்கும் காப்பாற்றி இருக்கிறார். புதிய கானான்குள்ள கால் எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். The beautiful part about Abraham, he had a vision. He moved, he traveled. ஒரு தகப்பன், ஒரு கணவர், ஒரு சகோதரன், ஒரு அங்கிளாக அவர் பிரயாணம் பண்ணுகிறார். He never stopped building them. அதே சமயத்துல he built an altar for God, for himself. தன்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் இல்ல, தான் கர்த்தரோடு இருந்தார். ஆமென். நம்ம குடும்பம் கர்த்தரோடு இருக்கணும், நம்ம வாஞ்சிக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். ஆனா நீங்களும் கர்த்தரோடு இருக்கணும்ல. இஸ் ஆல் இன்டிகிரேட், கனெக்டட் டுகெதர். அதனாலதான் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 12:8-9. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டின்னு சொல்லுங்க, கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். Praise the Lord. He is a worshipper. உங்க குடும்பம் உங்க பக்கத்துல இருக்கு. இங்க வர்ஷிப் பண்றது வேறங்க, சர்ச்ல வர்ஷிப் பண்றது வேற, கான்ஃபரன்ஸ்ல வர்ஷிப் பண்றது வேற, வர்ஷிப் கான்சர்ட்ல வர்ஷிப் பண்றது வேற. ஆனா குடும்பத்தார் மத்தியில வர்ஷிப் பண்றது வேற. அதுதான் உண்மை. அதுல விளையாட முடியாது. அதுதான் உண்மையான.
அவன் தொழுதுக்குறான், கர்த்தரை தொழுதுக்குறான். அப்படின்னா he was not shy about his God. வெக்கப்படாம முட்டிக்கால் போடுறாரா, கையை உயர்த்துறாரா, அழுகிறாரா, பாடுறாரா, புலம்புறாரா, அவங்க குடும்பத்தாரெல்லாம் பார்க்கிற அளவுக்கு அவருடைய பக்தி வெளியரங்கமா இருந்தது. Brothers, don't hide your spirituality. Be spiritual. Bring your Bible to church. Kneel before the Lord. அதாவது வேடிக்கைக்காக இல்லை. I'm not telling you do a show before your children, do a show before the people who are looking. I'm not saying that. What I'm saying is don't hesitate. Don't hesitate. ஃபுல்லா ஒன்னு இறங்கி ஃபுல்லா கர்த்தருக்காக. ஆபிரகாம் அதை தான் செய்கிறார். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். verse 9 முடிவுக்குள்ள நான் வரேன். Then Abraham set out and continued toward the Negev. He traveled, he stopped, God spoke, he built the altar, he traveled again. Stop, build the altar, worship God, travel again. Hallelujah. The rhythm of grace. We need the pit stop with God. தேவனோடு சஞ்சரிக்கிற காலம் வேண்டும். அது ஆபிரகாம் தெரிந்து கொண்டார். ஏன்னா இன்னொரு வேர்ட் பெத்தேல், எபிரேய மொழியினுடைய எழுத்துக்களை நம்ம சில மாதங்களுக்கு முன்பதாக போன வருஷம் நம்ம கற்றுக்கொண்டோம். பெத் என்ற அந்த அல்பபெட் ஞாபகம் இருக்கா? ஒரு கூடாரம், ஒரு வீடு. பெத், BET, right? Beth, BETEL. Beth is house. EL is God or the Lord, the house of God. Bethel, கர்த்தருடைய வீடு. ஹalleluya. பலிபீடத்தை கட்டும்போது கர்த்தருடைய வீடை கட்டுகிறார். கர்த்தருடைய வீடை கட்டும்போது கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கர்த்தருடைய காரியத்துக்கு முதன்மை கொடுக்கிறார். ஹalleluya. When you build a beautiful altar, அந்த அழகான பலிபீடத்தை நீங்கள் கட்டும்போது you are building your family around EL, El, தேவன், El Shaddai, Eloi, El Elyon. நீங்களும் நானும் ஆவிக்குரிய குடும்பங்களை கட்ட கர்த்தர் எழுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு நீங்க நல்ல டியூஷன் கிளாஸ் அனுப்பலாம், படிக்கிற கிளாஸ் அனுப்பலாம், ஸ்பாட்ஸ் அனுப்பலாம், எல்லாம் செய்யுங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாம் செய்யுங்க. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில கட்டாம போயிட்டீங்கன்னா தடுமாறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. Center our homes around Jesus. அவர் பலிபீடத்தை கட்டி அவர் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுறாரு. அப்பா இயேசுவே, Jesus, 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 Jesus. Fathers, you know your prayer matters for you and your family, your church, whatever you do, your prayer matters. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், எல்லா இன்டர்செசர்ஸ்லாம் நம்ம எல்லாம் அந்த சிஸ்டர் நல்லா ப்ரே பண்ணுவாங்க, அந்த சிஸ்டர் நல்லா ப்ரே பண்ணுவாங்க. ஏன் பிரதர்ஸ் ப்ரே பண்ண மாட்டாங்களா? எல்லா சிஸ்டர்ஸ் ராமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் இன்டர்செசரியில் இருக்கிறவங்களாம் நல்லா அக்ரி பண்ணுவாங்க. They will be more than happy to see the brothers rising up. Guys, step up, guys, step up, step forward, step up, step forward. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரியவர். நான் லேசானவர் உங்களிடத்துல நான் அறிமுகப்படுத்தல, ரொம்ப பெரியவர். தம்மிடத்துல வருகிறவர்களை ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. முடிவாக the beautiful altar, அந்த அழகான பலிபீடம், அந்த அழகான பலிபீடம். ஹalleluya. அந்த அழகான பலிபீடம், அழகான பலிபீடம் ஆபிரகாம் கட்டுறாரு. the beautiful altar in the New Testament. புதிய ஏற்பாட்டில் முடிவுக்குள்ள நான் வரேன். புதிய ஏற்பாட்டில் in the New Testament we no longer build a physical altar. இனி ஒரு காணக்கூடிய தொடக்கூடிய ஒரு பலிபீடத்தை நம்மளால கட்ட வேண்டியதுக்கு அவசியமே இல்லை. There's no need for a physical altar. By that, I'm not going to remove this altar. I'm an Anglican priest. I believe in the role of the altar. In the altar, the physical altar is a reminder of தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியானவர் வந்து ஒரு நினைவாக தான் இந்த ஆல்டர் இங்க இருக்கு. இந்த ஆல்டரை நம்ம கும்பிடல. You're not coming here to worship this altar. I take very serious care of this altar. இது உண்மையாக நான் லிட்டரலி ஐ டேக் கேர் ஆஃப் திஸ். ஆனா இதை நான் வர்ஷிப் பண்ணல, இதை காண்பிக்கிற அவரை வர்ஷிப் பண்றேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. இதை நாங்க அழகுபடுத்த ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவரை தானே நான் மேன்மைப்படுத்தணும். இது வந்து அவரை தான் காமிக்கிறேன்.
பலிபீடம் அவரை தான் காண்பிக்கிறது. Now in the New Testament I say you don't need to build a physical altar. Although சிலரோட வீட்டில் maybe you have an altar, you have a cross there, Bible இருக்கு. I understand your sentiment why you do that. அதை பற்றி நான் பேசல. But where then is the altar today? இன்றைக்கு அந்த பலிபீடம் எங்கே இருக்கிறது? அதுதான் கேள்வி. நான் சொல்ற பதில், அந்த பலிபீடம் நீங்கள் தான். You are the altar. You are supposed to be the beautiful altar. நீங்க தான் அந்த அழகான பலிபீடம். You are the altar. My fathers, my brothers, and now the sisters in this church and everyone else who received Jesus as Lord and Savior. உங்களுக்குள் இருக்கிறவர் இம்மானுவேல், தேவன் நமக்குள் நம்மோடு இருக்கிறாரு. நமக்குள் இருந்து அவர் வாசம் செய்கிறார், அவர் கிரியை செய்கிறார். Children, youths, adults, men, women, நீங்களும் நானும் தான் அந்த பலிபீடம். We are the temple of God. இந்த பலிபீடம் எப்படி, இந்த பலிபீடத்தை, இந்த ஆல்டரை நான் சுத்திகரித்து பராமரித்து நல்லா எல்லாம் கரெக்டா இருக்க நான் பார்க்கிறேனோ, எப்படி நம்ம அந்த வீட்டை, நம்ம சொந்த வீட்டை நம்ம பார்க்கிறோமோ, இந்த ஆலயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், தூய்மையாய் இருக்க வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஆலயமாய், கர்த்தருக்கென்று சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஆலயமாய் தினமும் காணப்பட வேண்டியதாய் இருக்கிறது. நீங்களும் நானும் தான் அந்த அழகான பலிபீடம். 1 கொரிந்தியர் 3:16 நம்ம பார்க்கிறோம்ல. 1 Corinthians 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களோ? Don't you know that you are a temple of God and God's Spirit dwells inside of you? அப்ப தேவன் எனக்குள் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு வந்துருச்சுன்னா ஒரு நடுக்கம் வரணும். ஒரு நடுக்கம் வரணும். அவர் எனக்குள்ள இருக்கிறாங்க. I'm carrying the very presence of God. ஒரு எண்ணம் வரணும். தீட்டானதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது, அசுத்தமானதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது, தேவையில்லாத பேச்சுக்கு நான் முற்றுப்புள்ளி போட வேண்டுமே. ஒரு எண்ணம் வரலன்னா அந்த ஆலயத்தை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, you're desecrating the temple of God. And the Bible says, if you destroy God's temple, which is you, God will destroy you. That includes your family. கர்த்தர் செய்ய வேண்டிய வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுடைய தடைகளுக்கு சில நேரம், எல்லா நேரம் இல்லை, சில நேரம் நம்ம தான் கதவை திறந்து கொடுத்துருக்கோம். இஷ்டம் போல வாழ்றது, இஷ்டம் போல பேசுறது, இஷ்டம் போல நினைக்கிறது. Cannot, brothers, sisters, cannot. He shed his blood so that we can have this beautiful altar. நான் வெளி தோற்றத்தை பத்தி நான் பேசல, உள்ளான அழகை கர்த்தர் வெளியரங்கமாக பேசுகிறார். உள்ளான அழகு. Brothers, Father's Day, and that includes sisters and everyone here, work on this beautiful altar. கர்த்தர் அழகுபடுத்தி இருக்கிறார், அது அழகாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். கிரியம் கட்ட வேண்டும். There are sacrifices that need to be made. Take your stand when it comes to building this beautiful altar. நீங்க சரியா இல்லைன்னா உங்க பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்க போறாங்க, நீங்க திருமணமும் அப்படிதான் ஆக போகுது. நான் ஒரு சாபமா சொல்லல, ஆனா தொடரும். நீங்க கர்த்தருக்குள் உறுதியாக நிற்கணும். பேச்சில, மூச்சில, சிந்தையில. இந்த பலிபீடம் கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு பலிபீடம். இந்த அழகான பலிபீடத்தை நான் அழகாகவே வைக்க ஆசைப்படுறேன் ஆண்டவரே. I'll end with this verse from Psalm 51. Look at David. தாவீதை போல ஒரு ராஜா இருக்கிறோமோ இல்லையே?
தாவீதே சொல்றாரு, சங்கீதம் 51:10-11, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சங்கத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். Did David get it all right? Absolutely not. But he got it right. God is not looking for perfect people, but people who want to be perfected. Perfection பாக ஆண்டவர் வந்து வந்தார்னா எல்லாரும் டிஸ்குவாலிஃபைட், என்னையும் சேர்த்து. ஆனா if you think that you are doing okay and well and your life is otherwise, be careful. Slippery road. Very slippery road. I urge you, அந்த அழகான பலிபீடம், Lord, make me holy. It begins with me, Lord. என்னில் துவங்கட்டும் அப்பா. நீங்களாம் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. All the fathers, I stand with you all. I stand with you all. As a fellow father, as a man, I stand with you all. I ask you to stand with your God. Stand firm with your God. Hold on to righteousness and truth. Anyone who speaks otherwise, you have to push them away. Anyone who deviates your holy walk with God, don't interact. நீங்க அப்படி அந்த அழகான பலிபீடத்தை நீங்க கட்ட நீங்க சித்தம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வீட்டை கட்டுவாரு. இன்னைக்கு you want a prophet to say, you need to invite someone to tell these words. Your pastor is saying these words to you. நீங்க நல்லா இருப்பீங்க. இங்க கர்த்தருக்குள் விளையாடாம அவரோடு நீங்க இருந்தீங்க, அவர் உங்களோடு இருப்பார். Amen. I want all the fathers to stand, every eye is closed. All the fathers to stand, all the fathers and men to stand. I stand with you, brothers. Hallelujah. Thank you, Jesus. அந்த அப்பாவை நோக்கி பாருங்க, அந்த அப்பாவை நோக்கி பாருங்க. Hallelujah. Hallelujah. உங்க ஓட்ட பந்தயம் ஒன்றும் ஓடி முடியல ஒன்றும் முடியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாரு. இந்த அழகான பலிபீடத்தை நீங்க கட்டுங்க, தீர்மானம் பண்ணுங்க. Jesus loves you guys. Guys, Jesus loves you. This is our day, Father's Day. Oh, hallelujah. நான் கர்த்தருடைய வார்த்தை தான் நான் பிரசங்கித்திருக்கேன், என்னுடைய வார்த்தை இல்லை. I know how difficult the last few days was for me. My wife knows. But God has spoken. It is He who gives the word. மனுஷனுடைய வார்த்தை தரையில உருட்டும், தேவ வார்த்தை தரையில உலாதபடி அந்த சீட், அந்த விதை உங்க கையில எடுத்துங்க. Oh Lord, I am not going to let go of this word, Lord. This is a precious word, Lord. அந்த விதை கர்த்தர் மலர வைப்பாரு, உயர வைப்பாரு. And if you are also a married man, I invite you to also stand. I want to bless the married man also. As long as you are married of the youth age, I want to also bless you. You are also important in God's kingdom. தேவ ராஜ்யத்தில் you are very important persons. கர்த்தர் உங்களை கொண்டு கட்டுவாரு. Hallelujah, hallelujah. கட்டுவாரு. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க, brothers and men? I'm not going to force you. If you want to lift up your hands to the Lord, just lift it up to the Lord as a surrender to the Lord. Say, Lord, அந்த அழகான பலிபீடம் நான் ஒத்துழைக்கிற ஆண்டவரே, கட்டுங்க ஆண்டவரே. என்னுடைய கரங்களை அபிஷேகப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய சிந்தையை அபிஷேகப்படுத்துங்க, என்னுடைய கால்களை அபிஷேகப்படுத்துங்க, என்னுடைய எண்ணத்தை அபிஷேகப்படுத்துங்க ஆண்டவரே. As I pray, நீங்களும் உங்க மனசுல ஜெபிங்க. உங்களுடைய மனைவிக்காக அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய ஊழியத்துக்காக, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். சிறுமைப்படுத்தாதபடி கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியாக உங்களை மேன்மைப்படுத்துவார். நன்றி ஆண்டவர். வாயை திறந்த கொஞ்ச நேரம் அப்பா நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நன்றி. அப்பா அவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வரும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். நன்மை கிருபை உங்களை தொடர்ந்து வந்து சேரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. இதோ இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களையும் ஆண்டவரே, தகப்பன்மார்களையும் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ உம்முடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. Lord, you are calling the men in our church, Lord, to rise up and to build your kingdom, அப்பா.
in any way, if anyone have been, Lord, சோர்வுக்குள்ள இருக்கிறாங்களோ ஆண்டவரே, Lord, discouragement குள்ள இருக்கிறாங்களோ ஆண்டவரே, பாவத்துக்குள்ள இருக்கிறாங்களோ Lord, I pray that Lord you lift them up, Father. தாங்கி சுமந்து கொள்ளுங்க ஆண்டவரே. Thank you, Lord. Empower them to overcome temptation, Lord. Make them strong to build, Lord. Hallelujah. சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் புதிய பலத்தோடு கிரியை செய்ய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கட்டுகிறவர்களாக எழும்ப ஆண்டவரே. அந்த அழகான பலிபீடத்தை அவர்கள் கட்டுகிறவர்களாக ஆண்டவரே, அதன் மூலமாக வரக்கூடிய நறுமணம் ஆண்டவரே வீசட்டும் ஆண்டவரே. அந்த நறுமணம் வீசட்டும் ஆண்டவரே. போற இடம் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை அவர்கள் காணட்டும். இன்றைக்கு நீங்க நிற்கும் போது உங்களுடைய சந்ததி, யாருடைய சந்ததி, அடுத்த சந்ததியை பார்க்க கர்த்தர் சித்தம் கொள்ளுவார். ஒருவேளை சில குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை அல்லது பிள்ளைகள் வழி தப்பி போன ஒரு சூழ்நிலை இருந்தால் சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு நீங்க ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுடைய பிள்ளைகளையும் மனம் திரும்பி வருவார்கள். கானான் தேசத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்வார். நன்றி இயேசுவே. ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்களுடைய பிள்ளைகள் மேல. The Lord is reminding each one of you are the sons and daughters of the living God. Hallelujah. நன்றி அப்பா. Hallelujah. Hallelujah ஆண்டவரே. Don't lose your sonship under God. ஒரு குமாரன் என்ற ஒரு ஸ்தானம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு குமாரன் என்ற ஒரு ஸ்தானம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Rise up. Hallelujah. ஆண்டவர் கிதியோனுக்கு சொன்னாரு, நீ இருக்கிற பலத்தோடு எழும்பி போப்பா, நான் உன்னுடனே கூட இருப்பேன். Rabba Shaka Rabba, lift up your hands and worship your God. Rabba Shaka Rabba. I want all the sisters here to bless the men in the church. Rabba Kaba Rabba Rabba. Riba Kaba Rabba. நம்முடைய ஆண்களுக்கு தகப்பனாருக்கு எதிராய் ஒருவேளை some fathers may not be here, but I want you to children, I want you to pray for your father. Pray for the men who are not here. Rabba Shaka Rabba Kabara. பிசாசனை அடக்கி போட்ட அந்த சங்கிலி உடைக்கப்படுவதாக. உன்னால முடியாது, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு பலன் இல்லை, உனக்கு அபிஷேகம் இல்லை, இந்த பொல்லாத பிசாசனுடைய பொய்கள் முறியடிக்கப்படுவதாக. Rabba Shaka Rabba. ஓடுற காலத்துல நடந்து கொண்டு சோம்பலாய் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறுவதாக ஆண்டவரே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. Rabba Shaka Rabba Rabba Rabba. Reba Kabara. God wants to anoint you right now, my brother. God wants to anoint you right now. Let God anoint you. கர்த்தர் உங்கள் மேல அபிஷேகத்தை கொடுப்பாராக. ஒரு சாதாரணமான ஒரு ஃபாதர் ஆயிடாதபடி, சாதாரணமான ஒரு பிரதராக, சாதாரணமான ஒரு லீடராக, ஒரு மெம்பர் ஆயில்லாதபடி, சாதாரணமான ஒரு ஒர்க்கரா இல்லாதபடி, சாதாரணமான ஒரு குடும்பத்தின் அங்கத்தினரா இல்லாதபடி நீங்க கொஞ்சம் வித்தியாசமாய் கிரியை செய்ய கர்த்தருடைய பலத்த வலது கரம் உங்கள் மேல இறங்க இருக்கும் போது ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. அடங்கி வந்துருங்க, அடங்கி வந்துருங்க, அடங்கி வந்துருங்க. அவருடைய பலத்த வலது கரம் உங்க மேல வரும்போது அடங்கிருங்க, அடங்கிருங்க, அடங்கி வந்துருங்க. அடங்கி வந்துட்டீங்கன்னா கர்த்தர் நீங்க போற இடம் தான் உங்களோடு இருப்பாரு. இயேசுவே, இயேசுவே. ரபா ஷகா ரபா கபஹா. நம்முடைய சபையினுடைய ஆண்களுக்காக நன்றி. ஒவ்வொரு விடாம ஒவ்வொருடைய கைகளை ஆசீர்வதிங்க. Lord, bless them. Bless them that they can go out as a blessing, Lord. எழுந்து போனதை எல்லாம் ரெட்டிப்பாக பல மடங்கு வாரி வாரி குடிங்க ஆண்டவரே. ரபா ஷகரா. இங்க இல்லாத ஆண்கள் பெற்றோர்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஆவியானவருடைய அசைவு வருவதாக ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் வருவதாக. எழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய சன்னதி எழும்பத்தக்கதாக நம்முடைய சபையினுடைய ஆண்களுக்காக, fathersக்காக நாங்கள் நன்றி. Say thank you to Jesus for all the men in this church. Come on, give them all the support. Give them all your prayer. நீங்க அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்தால், அவர்கள் கர்த்தரை பிடித்துக் கொண்டார், அடைய வேண்டிய பல லட்சியங்களை கர்த்தர் முடிக்கி
செய்து நிறைவேற்றுவாரே. Hallelujah, hallelujah. நன்றி 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 நன்றி. ஓ ரபா ஷக்கரபரே அந்தரா. Thank you Lord. The Lord gives me another picture. இன்னொரு படத்தை கர்த்தர் காண்பிக்கிறாரு. Why this is so important, my brother? Why this is so important? Because just like how Jacob blessed the children. Remember Jacob blessed the children. யாக்கோபு தன்னுடைய குமாரத்தை அவர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார்ல. Fathers, your hands are very important. I'm not talking about the perfect hands. Your the toiling hands. உங்க கை வந்து லேசா நீங்க நினைக்க கூடாது. நீங்க ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Don't look down on yourself. I want you to lift up your head and say thank you Jesus. I'm not saying to boost your ego. இல்ல அது இல்ல. ஆனா you are important in God's kingdom. You are very important. You are very important. ஒரு தகப்பன் ஒரு ஆணுடைய ஆசீர்வாதம் பிள்ளை மேல, மனைவி மேல, குடும்பத்தார் மேல, சபை மேல இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? அதனால இந்த பலிபீடம் சுத்தமா வச்சுக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஹalleluya. நீங்க நம்பினீங்கன்னா உங்களை வலது கரத்தை அப்படியே உயர்த்துங்க பாருங்க. I want you to be a blessing. God wants you to be a blessing. God wants you to be a blessing. நீங்க லேசா நினைச்சிராதீங்க. It's a very important time. I will bless you that you will be a blessing. That was what God told Abraham. It's not for you to keep but for you to release. Imagine you are a conduit of God's blessing. You are a vessel of God's blessing. Oh hallelujah. Rabba shaka rabaka. You are a vessel of God's blessing. உங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிற ஜீவன் நதி. Hallelujah Lord. Oh my God. Please come and bless all these men in our church, oh God. They must say that this day the Lord has met me. என் கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று திசையை மாற்றினார் சொல்ற அளவுக்கு ஆண்டவரே. ஓ அவங்க கையிட்டு செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க கை நீட்டு ஜெபிக்கிற எல்லா ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ ராபா ஷாக்கா ராபா கபராரா ராபா கபா ரோபோ ரோரி அந்த ராபா ஷாக்கரா. நீங்க இந்த அபிஷேகத்துல இந்த வார்த்தையிலே நீங்க நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார், அழகுபடுத்துகிறார். நன்றி அப்பா. பிள்ளைகளை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.